முழுமுதற் கடவுளாக விளங்கும் ஐங்கர பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம்மை மொழிகளால் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள கந்தர் அந்தாதி பாடலில் நாம் 84வது பாடலினை பார்க்க இருக்கிறோம். 84வது பாடலினை பாடுவதற்கும் அதனை பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கர பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினுடைய பொருளை உணர்த்துமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நாம் பார்க்கலாம். பாடலானது சிவசிவசங்கர வேலாயுதத்தினை வஞ்சி குறிஞ்சி சிவசிவசங்கர வாமையில் வீர ஜெகந்திருக்கன் சிவசிவசங்கர மாவை எனந்திரளோய் பொறைவா சிவசிவசங்கர மாண்பட்டவாவளி சேர்ந்த பின்னே என்று இந்த பாடலானது சிவசிவசங்கர சிவசிவசங்கர என்று 4 வரியிலும் அமையுமாறு முதல் சொற்கள் அமைந்துள்ளன. இந்த பாடலினை நாம் பொருள் கொள்வதற்கு ஏற்ப சொற்களின் பதத்தை பிரித்து அமைத்து கொண்டு மீண்டும் ஒரு முறை நாம் கூறி பார்ப்போம். சிவசிவசங்கர வேலாயுதத்தினை வஞ்சி குறிஞ்சி வசிவசங்கரவா மயில் வீர ஜெகம் திருக்கன் சிவசிவசங்கர மாவை எனும் திரளோய் பொறைவாசி வசிவசங்கரம் மாண்பட்டவாவொளி சேர்ந்த பின்னே என்று இந்த பாடலினை நாம் பதம் பிரித்து அமைத்து கொண்டு பொருளினை நாம் காணலாம். பொருளானது முதல் அடியில் உள்ள சொற்களை நாம் கூறி அதனுடைய பொருளை முதலில் பார்ப்போம். முதல் அடியானது சிவ சிவ சம்ஹர வேலாயுதத்தினை வஞ்சி குறிஞ்சி என்று அமைந்துள்ளது. முதல் சொல்லாகிய சிவ என்று வருவதற்கு பொருள் ஏக வஸ்துவாக விளங்கக்கூடியவன் என்ற பொருளில் ஏக ஒன்றான. அடுத்து சிவ என்பது சிவன். இந்த பரமசிவனிடத்தில் சம் என்பது உற்பவித்து பரமசிவனிடத்தில் தோன்றிய என்ற பொருளில் கர என்பது திருக்கரத்தில் வேலாயுதத்தை கொண்ட வேலவனே கர வேலாயுத என்று இந்த முதலடியினுடைய முதற் பகுதி கூறுகின்றது. ஏக வஸ்துவாக விளங்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் இருந்து தோன்றிய மைந்தனாகிய முருகப்பெருமான் வேலாயுதத்தை உடையவன் என்று இங்கு கூறியிருக்கின்றார். சிவபெருமான் ஏகன் என்பதை நம் மாணிக்க வாசக பெருமானும் கூட திருவாசகத்தில் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று கூறியிருப்பார். திருக்கரத்தில் வேலாயுதத்தை உடையவனே என்று கூறியிருப்பது வேல் சக்தி வடிவம் ஞான சக்தி சிவபெருமானுடைய சிவசக்தி சொரூபத்தை இங்கு காட்டுகின்றார். நம் முருகப்பெருமான் ஆனவர் பரமசிவனிடத்தில் இருந்து தோன்றி சக்தியாகிய வேலாயுதத்தை கரத்தில் தரித்திருக்கின்றார் என்பது சிவனும் சக்தியுமாக விளங்கக்கூடியவர் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்பதை காட்டுவதற்காக இந்த இடத்தில் வேலாயுதத்தை ஏந்தியவனாகவும் பரமசிவனிடத்தில் தோன்றியவனாகவும் ஆக சிவசக்தி சொரூபமாக முருகப்பெருமான் விளங்குகின்றார் என்பதை காட்டுவதற்கு இந்த வரியை இங்கு அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு கூறியிருக்கின்றார். அடுத்து இந்த வேலாயுதத்தினுடைய பெருமையை கூற வேண்டும் என்றால் நம் அருணகிரிநாத சுவாமிகள் வேல் வகுப்பிலும் வேல் விருத்தத்திலும் மிக சிறப்பாக கூறியிருப்பார். நாம் வேல் விருத்தத்தில் பார்ப்போமானால் வெங்காளர் கண்டர்கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராளியும் விபுதர்பதி கோளிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லாயன கருதியே சங்கிராமணி ஜெயித்து அருளன தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சயிலமோடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவேல். இவ்வாறு சிவபெருமானுடைய சூலாயுதமும் திருமாலினுடைய சக்கராயுதமும் இந்திரனுடைய வஜ்ராயுதமும் சூரபத்மனுடைய வஜ்ர யாக்கையை பிளந்து வெல்ல முடியாது என்று பிரம்மாதி தேவர்கள் கருதி முருகனிடம் முறையிட்டார்கள். முருகனுடைய வேல் சூரனுடைய வஜ்ர யாக்கையை ஒரு நொடியில் உருவி பிளந்து அளித்தது. இந்த கருத்தை உத்தரகோச மங்கை பிள்ளை தமிழாலும் நாம் பார்க்கலாம். பூவில் வரு திசைமுக கடவுளாலும் தேவர் புய பலத்தாலும் இந்திரன் போர் கொண்ட வஜ்ரப்படையாலும் அந்தகன் பொறு கால தண்டினாலும் காவலர் துலாய்முடி கண்ணியான் விடு சக்கரப்படையினாலும் நீலகண்டன் விடு சூலத்தினாலும் ஒரு காலத்தினாலுமே
கால் சாய்விரா மாவினடு முடிகுளைய நெட்டுடல் பிளந்து உதிர மடமட தடிப்பெயர்க்க வலிய பெருங்குருதி விரிதலை பேயுண்ண வடிவேல் திரித்து வாங்கு தேவசேனாபதி ஒருத்தனை வளர்த்த மயில் செங்கீரை ஆடியருளே தென்மங்கை நகர் வந்து தன்மங்கை வளர்மங்கை செங்கீரை ஆடியருளே என்று உத்தரகோசமங்கை பிள்ளை தமிழில் இதே கருத்தை கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து கந்த புராணத்திலும் கூட ஏவில் மூதண்டத்தை பெரும் பூதமும் அடுவது ஏய பல்லுயிரும் ஒருதலை முடிப்பது ஏவர் மேல் விடுக்கினும் அவர்தம் மாயிரு திரளும் வரங்களும் சிந்தி மண்ணுயிர் உண்பது எப்படைக்கும் நாயகமாவது ஒரு தனி சுடர்வேல் நல்கியே மதலை கை கொடுத்தான் என்ற கந்தபுராண வரிகள் இந்த முதல் வரியாக சிவசிவ சம்கர வேலாயுத என்ற வரிக்கு பொருத்தமாக அமைகின்றது. இந்த முதல் அடியில் இரண்டாவது பகுதி திணை வஞ்சி குறிஞ்சி என்று அமைந்துள்ளது. திணை என்பது இந்த திணைப்பணத்தை உடைய வஞ்சி பெண்ணாகிய குறிஞ்சி நிலத்தில் என்ற பொருளில் வருகிறது. அடுத்து நாம் இரண்டாவது அடியோடு சேர்த்து பொருள் கொள்வோம். இரண்டாவது அடியினுடைய சொற்கள் வசி வசம் கரவா மயில் வீர ஜெகம் திருக்கன் என்று அமைந்துள்ளது. இந்த வசி என்பது வாசம் செய்கின்ற, அங்கு வசிக்கின்ற, இந்த குறிஞ்சி நிலத்தில் வாசம் செய்கின்ற வள்ளி பிராட்டியின் வசம் கரவா, அவள் வசத்திலேயே அவள் பக்கத்திலேயே இருக்கின்ற அந்த பக்கத்தை விட்டு அகலாத மயில் வீர, மயிலில் ஏறு வீரனே என்று மயில் வாகனனாகிய முருகப்பெருமானை அழைக்கின்றார் நம் சுவாமிகள். இந்த குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய திணைப்புணத்தை காவல் புரிகின்ற பெண்ணாகிய வள்ளி நாயகின் பக்கத்தில் விட்டு அகலாதவனாக முருகப்பெருமான் விளங்குகின்றான் என்றால் அவள் பக்குவப்பட்ட ஆன்மாவாகிய அந்த வள்ளி நாயகியை தேடி குன்றிருக்கும் இடத்திற்கு தேடி சென்றதோடு அவள் பக்கத்தை விட்டு அகலாதவனாகவும் விளங்குகின்றான் என்பதை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். இதை கந்தர் அனுபூதியில் பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே என்று கூறியிருப்பார். பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அருட்பெரும் ஜோதி அந்த முருகப்பெருமானிடத்தில் காமம் இருக்குமா? அவனிடம் அடிமைப்பட்டிருக்கும் அடியார்களிடமும் காமம் இல்லை. அருணகிரிநாத சுவாமி சொல்லுகிறார், கடந்தேன் வெங்கால சமுத்திரத்தை என்று கூறுகின்றார். கல்லை குடித்தால் மயக்கம், காமத்தை நினைத்தாலே மயக்கம், கழித்தானை காரணம் காட்டுதல், கீழ் நீர் குளித்தானை தீத்துரி அற்று என்று திருவள்ளுவர் கூறியிருப்பார். கல்லுண்டு மயங்கியவனை காரணம் காட்டி தெளிவித்தல், நீரினுள் மூழ்கிய ஒருவனை மற்றொருவன் தீ விளக்கு கொண்டு தேடினார் போல காமத்தில் மயங்கியவனையும் கல்லுண்டு மயங்கியவனையும் தெளிவிக்க முடியாது. காமம் கல்லினும் நஞ்சினும் கொடியது. இது பிரம்மாவையும் இந்திரனையும் சந்திரனையும் எல்லாரையும் மயக்க வல்லது. ஆனால் அருணகிரிநாதனை மயக்கவில்லை. வெங்காம சமுத்திரத்தை கடந்தேன் என்று கூறுகின்றார். கடத்திற் குரத்தி பிரான் அருளார் கலங்காத சித்த திடத்திற் புனையென யான் கடந்தேன் சித்திர மாதர் அல்குற் படத்திற் கழுத்திற் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தனத்திற் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே என்று கூறியிருக்கிறார். முருகனது அருள் பெற்றவர் அருணகிரிநாதர். முருகனை சிந்திக்கும் அடியார் பார்க்கும் திக்கில் காமம் இருக்காது. ஆகையினால் சுப்பிரமணிய சுவாமி வள்ளியிடம் போய் பணிந்தாரா? பணியவில்லையா? பணிந்தார். இந்த இடத்தில் மோகம் என்பது கருணையை குறிப்பிடுகின்றது. உனதால் அணியார் அரவிந்தம் திணியான மனு சிலை மீது அரும்புமதோ என்பது உன்னுடைய திருவடியாய் இருக்கின்ற அழகு நிறைந்த தாமரையானது இந்த மனமாகும் கல்லின் மீது முளைக்குமோ? தங்கம் கொஞ்சம் இலகினால்தானே கல்லை பதிய வைக்கலாம். தங்கம் கெட்டியாக இருந்தால் எப்படி கல்லை பதிய வைக்க முடியும்? உன் திருவடியாகும் இரத்தினத்தை பதிய வைக்க இந்த மனத்தங்கம் கொஞ்சம் இழக வேண்டும். உள்ளத்தை உருகச் செய்தால் தான் ஆண்டவனை அடைய முடியும். அவர் அருளை பெற முடியும். முருகன் திருவருள் எங்கும் மலர வேண்டுமானால் மனம் குலைய வேண்டும். கெட்டியாக இருக்கும் மனம் குலைய வேண்டும் என்பதை எல்லோருக்கும் காட்டுவதற்காகவே இப்படி ஒரு திருவிளையாடல். இரண்டாவது அடியினுடைய அடுத்த பகுதி ஜகம் திருக்கண் என்று அமைந்துள்ளது. ஜகம் என்பது இந்த உலகத்திலேயே திருக்கண். திரு என்பது சிறந்த கண், திருவிழியினால் என்ற பொருளில் வருகின்றது. மூன்றாவது அடியானதோடு சேர்த்து நாம் இதனை பொருளை கொள்வோம். மூன்றாவது அடி சிவ சிவ சங்கர மாவை எனும் திரள் என்று அமைந்துள்ளது. இந்த இடத்தில் சிவசிவ என்பது சினந்து என்ற பொருளில் வருகின்றது. சங்கர என்பது அனைவரையும் அழிக்கின்ற. மாவை என்பது இந்த மாமரமாக வடிவம் கொண்டு வந்த அந்த சூரபத்மனை குறிப்பிட்டிருக்கின்றார்.
எனும் என்பது இந்த மாமரத்தை இந்த வேலாயுதத்தால் ஏவக்கூடிய திரளோ என்பது வீரனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே என்று குறிப்பிடுகின்றார். ஆணவமலமே உருவாக கொண்டு சினத்து வந்த அந்த சூரபத்மனை தன்னுடைய வேலாயுதத்தினால் வென்றவனே என்று இங்கு குறிப்பிடுகின்றார். வேலாயுதத்தினுடைய பெருமையை நாம் முதல் வரியிலேயே பார்த்தோம். வேலாயுதமானது ஞான சக்தி. அந்த ஞானமாகிய வேலால் ஆணவமலமே உருக்கொண்டு சினத்து வந்த அந்த சூரபத்மனாகிய அந்த மாமரத்தை வேரோடு பிளந்து அவனை சேவலும் மயிலுமாக ஆட்கொண்டார் என்ற கருணை திறத்தை இங்கு கூறியிருப்பது எதற்காக என்றால், நாம் அடுத்த வரியையும் சேர்த்து பொருள் கொள்வோம். இந்த வரியினுடைய இறுதி சொல்லானது பொறைவாகி என்று அமைந்துள்ளது. பொறை என்பது பொறுமை. இந்த பொறுமையை ஒரு ஆயுதமாக இங்கு குறிப்பிடுகின்றார். இந்த பொறுமையாகிய ஆயுதத்தால் என்றையும் சேர்த்து கொண்டு இந்த 4வது அடியினுடைய சொற்களையும் சேர்த்து பொருளினை காண்போம். 4வது அடியினுடைய சொற்கள் வசி வசம் கர மாண்பட்ட ஒல் சேர்ந்த பின் என்ற சொற்கள் அமைந்துள்ளது. இந்த வசி வசம் என்பது கூர்மையான இடத்தில், கர என்பது கோபம் தெளிய, மாண்பட்ட என்பது மிருகங்கள், மான் என்பது மிருகங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த மிருகங்கள் விழுந்து பட்டு போயின பட்டன. ஒல் என்பது உன் திருவருளாகிய ஞான ஒப்பற்ற ஒளி. ஒல் அந்த ஒளி சேர்ந்த பின்னே, என்னுள்ளே கலந்த உடனே என்று குறிப்பிடுகின்றது. அதாவது உன் திருவருளாகிய ஞான ஒளி என்னுடைய கலந்த உடனே பொறுமை என்னும் ஆயுதம் செயல்படுகின்றது. அதனால் கோபமாகிய அந்த ஆணவமலத்தினால் உள்ள செயல்பாடுகள் எல்லாம் பட்டு போகின்றன என்று அழிந்து விடுகின்றன என்பதை இங்கு குறிப்பிடுகின்றார். நின் திருவருள் ஞான ஒளியால் என் சினம் என்னும் மிருகம் பொறுமை என்னும் ஆயுதத்தால் அழிந்து ஒளிந்து நீங்கியது. அதாவது அறியாமையாகிய அந்த ஆணவ இருளினால் ஏற்படக்கூடிய பல தீய குணங்கள் பெருமானின் திருவருள் நோக்கினால் அழிந்து ஒளியும் என்பதை கந்தர் அனுபூதி பாடலில் கூட தூசாமணியும் திகழும் புனைவாள் நேசா முருகா நின்னது அன்பு அருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று கூறியிருப்பார். நிகழம் என்றால் ஆசையாகிய சங்கிலி, நிகழம் என்றால் சங்கிலி, துகளாயின பின் தூளான பின்னர் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்பது இந்த அனுபூதியை பற்றி ஒருவராலும் பேச முடியாது. அணு என்றால் தொடர்ச்சி, பூதி என்றால் ஒன்றுபடுதல். முருகனுடன் ஒன்றுபடுவது அனுபூதி. அது ஆசையாகிய சங்கிலி பொடிப்பட்டால் வரக்கூடிய நிலை. அச்சங்கிலி முருகன் அருளால் துகள்படும், அருள் அன்பினால் வரும். ஒரு கந்தர் அனுபூதி பாடலில் கிரிவாய் விடுவிக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மனனே பொறையா அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே என்று கூறியிருப்பார். பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே என்பது உண்மையாக இருக்கும் ஞான வளத்தால் அகந்தை என்பதை அடியோடும் ஒழித்துவிடு. அகந்தை என்றால் ஆணவமலத்தினுடைய காரிய வடிவு. பொறுமை என்ற வாளினால், அந்த சாந்தத்தினால் திளைக்கின்ற ஞான வாளினால் அகந்தை என்ற தற்போதத்தை அடியோடு வேரோடு களைந்துவிடு. ஏன் மனமே, அப்படி கலைந்தாயானால் முருகன் பக்கத்தில் இருக்கலாம். அந்த அகந்தை போனவுடனே ஆண்டவனுக்கு ஆளாகிவிடலாம். அகந்தையினால் பேசுவது எல்லாமே வீண் பேச்சு. நம் திருவள்ளுவர் நிறையுடைமை நீங்காமை வேண்டில் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்று கூறியிருப்பார். இந்த பொறையுடைமையானது திருவருள் கூடிட வருவதாகும். இதனை வாதவூரடிகள் செற்றமும் செருக்கும் காய்ந்தேம் கற்றைவார் சடையான் கோலம் காட்டி ஆட்கொண்ட அன்றே என்று கூறியிருப்பார். சினம், அகந்தை முதலியவை மனிதருக்குரிய குணம் அல்ல என்பதற்காக இதனை எல்லாம் மான் என்று, மிருகம் என்று கூறியிருப்பார் நம் அருணகிரிநாத சுவாமிகள். திருவருள் ஞான ஒளியை பெற்ற அனுபூதிமான். அதனால்தான் நமக்கும் இவர் வழிகாட்டுகின்றார். சினம், அகந்தை முதலிய இந்த மிருக குணங்கள் எல்லாம் நம்மை அழிக்கக்கூடிய செயல்களெல்லாம் நீங்கி நிறைவாகிய மேன்மையான சிறந்த வாழ்வை அடைவதற்காக முருகப்பெருமானுடைய திருவருள் சிறப்பினை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இந்த பாடலினுடைய சுருங்கிய வடிவத்தை பார்த்து இப்பாடலினை நாம் நிறைவு செய்வோம். ஏக வஸ்துவான பரமசிவனது மைந்தனாகிய வேலாயுதத்தை உடையவனே, திணைப்புணத்தில் வாழுகின்ற வள்ளிநாயகனே, மயிலேறும் வீரனே, மாவடிவாய் நின்ற அந்த ஆணவமலமே உருவான சூரபத்மனை வென்ற வீரனே, நின்
திருவருளின் பிரகாசத்தினால் எனது கோபம் என்னும் மிருகம் பொறுமை என்னும் ஆயுதத்தால் அழிந்த தன்மையாயிற்று. கருத்தை வலியுறுத்துகின்றார் நம் சுவாமிகள். இதனை நாம் கருத்தில் கொண்டு ஆணவ மலத்தின் காரியங்களாகிய கோபம், அகந்தை முதலிய குணங்களால் அழியக்கூடிய நிலையை நீக்கி மேன்மையான பெருவாழ்வு வாழ்வதற்கு முருகப்பெருமானின் திருவருள் சிறப்பினை வேண்டி அவன் பாதம் பணிந்து இப்பாடலினை நிறைவு செய்வோம்.